ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி விளக்கில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, டெய்லியில் நாங்கள் என்ன செய்கிறோம் நாங்கள் தான் வீடியோவை போட்டிருக்கிறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ மார்னிங் நான் ஒலிம்பிட்டேன். இப்போ 6:20 எங்களோட அத்தை கூட்டிக்கொண்டு நிற்கிறா. சரி, அப்போ நானும் ஒரு வேலையை செய்வோம் தும்பு எடுத்து திண்ணியை கூட்டுறேன். என்னடா பொம்மை படத்தில் கூட்டுற மாதிரி கூட்டிக்கொண்டு யோசிக்காதீங்க, அது அப்படி இல்லை, ஸ்பீட்டில் விட்டுருக்கேன். நான் அண்டப்டாக பண்ண கூட்டுப்படுது. வீடு கூட்டி முடிஞ்சதுமே இவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. இப்போ கொஞ்சம் தலை மரத்துலேருந்து திருப்பி வெப்பமில்லை கூட்ட திருப்பி பழைய மாதிரியே கூட்டாக மாதிரியே இருக்கும். அதுக்கு என்ன செய்கிறது? இப்படியே நான் வீடியோ எடுத்துருக்கேன். எங்களை தங்கச்சி வந்தால் வீட்டை இருந்து மார்னிங்கே வந்துட்டாள். ஏண்டா இங்கே சின்ன பிள்ளைகளோட தானே பண்ணல, அப்போ கதைக்கிறதுக்கு பெருசாக சின்ன பிள்ளைகள் இல்லாதால பாவா கம்பெனி கொடுக்க வந்துட்டா. அப்போ இந்த டே இவாவோடையே இப்படியே போயிடும். ஒரு கிழமையாக எங்களுக்கு ஒரு தோட்டம் செய்கிறது, அதாவது நாங்கள் ஒரு மீனவ குடும்பம் தான். எங்களோட அப்பா சரி, மாமா சரி, இல்லாட்டி என் ஹஸ்பண்ட் சரி, எல்லாருமே ஒரு மீனவ குடும்பம் தான். பரம்பரை செஞ்சு கொண்டுருக்குறோம். அதனால விவசாயம் பற்றி எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அப்போ வீட்டை தானே இருக்கிறோம், சும்மா இருக்கிறோம். வீட்டை கொஞ்சமாக விவசாயம் செஞ்சால் நல்லா இருக்கும். அதோட மரக்கறிகள் அதுகளெல்லாம் பிடுங்கி சாப்பிட ஒரு ஆசை தானே. அப்போ ஒரு விவசாயம் ஒரு சின்ன, அதாவது வீட்டு தோட்டம் ஒன்று செய்வோம் ஒரு பிளான் பண்ணி நாங்கள் வீட்டு தோட்டம் அதாவது செய்கிறோம். எப்படி நாங்கள் வீட்டு தோட்டம் செஞ்சாங்கன்றதை என்னோடய வீடியோவில் போட்டிருக்கிறேன், இந்த வீடியோட போடையில். அப்போ நீங்கள் அதிலே பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க. இயற்கையான முறையில், அதாவது வீட்டில் கிடைக்கிற பல காய்கறிகளை வச்சு சமைச்சு சாப்பிட்றதுல உடம்புக்கும் நல்லது தானே. அப்போ நீங்களும் உங்களோட வீட்டை ஒரு சின்ன ஒரு இடத்துல, அது இல்லாட்டி வீட்டு இடம் இல்லாட்டி மேல்வாடி இல்லாட்டி திண்ணையில் ஒரு பேக்குக்கு போட்டு அது ஒரு பைகளை செஞ்சு வீட்டை பிடுங்கி சாப்பிடுங்க. அது உங்களோட உடம்புக்கு தானே எல்லாம். நாங்கள் வீட்டு தோட்டம் செஞ்சோன்னிக்க எங்களை மாமா மற்றது என்ன ஹஸ்பண்ட் எல்லாரும் தொழிலுக்கு, அதாவது கடலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க. கடலில் என்ன பிடிச்சிட்டு வந்தேன்ன்றதை உங்களுக்கு காட்டுறேன். அதாவது இங்கே பேரப்போ மீன் பிடிச்சிட்டு வந்திருக்கணும். மற்றது இறால் இதெல்லாம் கொண்டு சந்தையில் விற்றா நல்ல விலை வரும். அப்படி எல்லாருக்கும் நான் டீ ஆற்றிக்கொண்டு நிற்கிறேன். எல்லாரும் சேர்ந்து குடிப்போம்ண்டு பஸ் இறங்கி போய் பார்த்தா அந்த ஹஸ்பண்டை சித்தியும் போயிட்டு குட்டி தங்கச்சியும் நின்றுச்சுன்னா அவைகளுக்கு ஒரு டீயையும் போட்டு பானையும் எடுத்து கொண்டு கொடுத்தோம். அதான் எங்களை காலம்பு சாப்பாடு அப்படியே எல்லாரும் சேர்ந்து இருந்து சாப்பிட்டோம். அப்படியே நான் ஒரு 4 நாளைக்கு முதல் செவ்வந்தியில் ஒரு சின்ன சாடிக்கை போட்டிருந்தேன். நான் அது பார்க்க முளைக்கவே இல்லை. அப்போ ரொம்ப கவலையாக போச்சு. இப்போ இந்த 5ஆவது நாள் பார்த்தேன். அதாவது இன்றைக்கு பார்த்தேன், ஒரு 2 துளிர் இருந்துச்சு. அதாவது இலைகள், சின்ன சின்ன இலைகள் வந்துச்சு. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன் இந்த தங்கச்சி மத்தியானத்துக்கு கவிக்கு தேங்காய் திருவி கொண்டிருக்கிறா. ஒரு சின்ன பிள்ளை செய்கிற வேலையை பாருங்க. வேலை செய்யாமல் வீடியோ எடுத்துருக்கிறேன். அவள் இங்கே வேலை செஞ்சு கொண்டிருக்கிறாள் எனக்காண்டி. அப்படியே சாரியை மணிக்கு நிற்க ரோட்டில் பாட்டு சவுண்ட் கேட்டுச்சு. ஓடி போய் ஐஸ்கிரீம் வேணும்ட்டு பாரடி என்னென்னு தங்கச்சி சொல்ல, அவள் போய் பார்த்தாலும் ஐஸ்கிரீம் வேணான்ட்டு. அப்போ கையில் இந்த 300 காசை கொடுத்து விட ஓடி போய் கோன் பண்ணிக்கணும். நல்ல காலம் ஐஸ்கிரீம் வேணும் போகிறதுக்கு முன்னே ஓடி போய் பிடிச்சி கோன் பண்ணி கொண்டு நிற்கிறாள். அது வேண்டி 3 கோன் பண்ணின்னு வராள். அவள்கிட்ட முதல்ல எவ்வளோ சந்தோஷம் கொண்டு வேறுங்க. இப்படி வேலை செய்ய சந்தோஷம் பெறாது. சாப்பிட்ற சாப்பாடுண்டா கூட நம்ம ஈன்னு வச்சுருக்கோம். தங்கச்சி கோனை கொடுத்துட்டு அவளை மண்டு எடுத்து நானும் 3 கோன் தான் பண்ணினாங்க. இப்போ 3 பேர் எடுத்து கொண்டு மெட்டாக்களுக்கு வேணாம் வந்துச்சினம். அப்படியே அடிக்கிற வெயிலுக்கு கோன் குடிக்க சும்மா சட்டப்படியாக இருந்துச்சு. என்ஜாய் பண்ணி குடித்தோம். அப்படியே படுத்துருக்க குருவிகள்கிட்ட சவுண்ட் கேட்டுச்சு. நீங்களும் கேட்டு பாருங்க, அவ்வளோ நல்லா இருக்குண்டு. கொஞ்சம் தலைவாசம் வந்துச்சு. குட்டி தங்கச்சியும் அவங்களோட சித்தியும் அவங்கள ஊருக்கு வலிக்கிட்டாங்க. அவங்களையும் வழி அனுப்பி போட்டு அப்படியே இருந்தோம். அப்படியே கொஞ்சம் நேரம் டிக்டாக்கையும் பார்த்து கொண்டு இருக்க நேரம் 4 மணி ஆச்சு. அப்போ எங்கள் மச்சால் திருப்போசமாக குளிச்சு கொண்டு வந்தவா பின்னேற சாப்பாடு கண்டு அதையும் ஒரு போய் பார்த்தா வாக்குங்கள் பண்ணி போட்டு அதையும் வீடியோ கொண்டு எடுத்தேன். திருப்போசமாவுக்கு தேங்காயும் சீனியும் போட்டு குளிச்சு சாப்பிட நல்லா இருந்துச்சு. அதையும் அப்படியே சாப்பிட்டு எங்கள்ட காணிக்கு போக முடிவெடுத்தோம். இப்போ அங்கே தான் போய் கொண்டு நிற்கிறோம்.
அங்கே காணியை சுத்தம் செய்கிறது மற்றது பெனங்கிழங்கு எங்களை அத்தை விதைச்சி வச்சுருந்தவா அது அரைவாசி அறுவடை செஞ்சுட்டா அதாவது மிச்சம் இருந்துச்சு. அப்போ முளவாந்திர பண்டு இதில் கொஞ்சம் பெனங்கிழங்கு பறிப்போம் பண்ணி நாங்களும் போய் கொண்டு நிற்கிறோம். இதான் பெனங்கிழங்கு பாத்தி. இந்த காணி வந்து ஒரு மாதத்துக்கு முன்னுக்கு புல்லுக்கு கருகிறதுக்காண்டி கிருமி நாசினி அடித்தது. இப்போ கருகி போச்சு. அதையும் ஒருக்கா க்ளீன் பண்ணி போட்டு அப்படியே பெனங்கிழங்கையும் பிடுங்குவோம் பண்ணி இருக்கிறோம். இது வந்து எந்த காணி மற்றது அத்தை வந்து பெனங்கிழங்கு பிடுங்கி கொண்டு இருக்கிறா. பின்னேற வியூ பாருங்க அவ்வளோ அழகாக இருக்குண்டு. அப்படியே எல்லோரும் சேர்ந்து பெனங்கிழங்கையும் பிடுங்கிட்டு காணியையும் சுத்தம் செஞ்சு கொண்டோம். அப்படியே என் தங்கச்சி பாருங்க என்ன மாதிரி குளிக்கிறாள். வடிவேல் ஒரு படத்தில் குளிக்கிற மாதிரி தான் அடித்து குளிக்கிறாள். இவள் வந்து எங்களோட உண்டை விட்டு அக்காட மகள் நிஸ்வி. ரொம்ப அழகான வடிவான பிள்ளை பாருங்க அவ்வளோ வடிவாக இருக்கிறான்ட்டு. சரி அப்படியே நேரமாச்சு தானே நாங்களும் வீட்டை திருப்பி வலிக்கிட்டோம். இப்போ போய் கொண்டிருக்கிறோம் எங்களோட வீட்டை, அதாவது அத்தை வீட்டை போய் கொண்டிருக்கிறோம். பாருங்க தங்கச்சி வந்து வீட்டை போயிட்டு திருப்பி படுக்கிறதுக்காண்டி இரவு வச்சுட்டு எடுத்துக்கொண்டு வந்துட்டா. இப்போ இரவு தானே எல்லோரும் சேர்ந்து டீ குடிச்சினாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் இந்த டே முடிஞ்சது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே.